உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள யார் யார் லண்டனுக்கு போக போறீங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இசையோடு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க சீட் நம்பர் என்ன? ஏன் நீங்க ஏன் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க? உங்க சீட் நம்பர் என்ன? E15 16 17. எங்களுது அதான். ஓ அப்படியா? அப்ப ரெண்டு பேரும் ஒரே சீட்ல உட்கார்ந்து. ஏய் என்ன பேசுற நீ? அது எப்படி உட்கார முடியும்? ஓடிட்டே எப்படி மடியில உட்காரலாம்? இது ஏன் சீட் தானே? நீ ஏன் சீட்ல உட்கார்ந்தா நான் மடியில உட்கார்ந்தேன். அது எப்படி உன் சீட் ஆகும்? என்ன பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரே சீட் நம்பர் கொடுத்திருக்கீங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டு பேரும் ஒரே சீட்ல உட்காரணும் இல்லையா? அப்போ நான் உட்கார்றேன், என் மேல உட்கார சொல்லுங்க. அனாவசியமா பேசாத. நீங்க எதுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே சீட் கொடுத்தீங்க? தப்புதாமா. என்ன தப்புதான்? கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன் சார். நீங்க முன்னால உட்காருங்க சார். யாருக்கு முன்னால? இவங்களுக்கு முன்னால. அப்போ இவங்க என் பின்னால தானே? ஆமா, என் பின்னாடி. ஐயோ, லண்டனுக்கு போற அதிர்ஷ்டசாலியா தேர்ந்தெடுக்க யார் தெரியுமா வந்திருக்காங்க? தானே தெரியும். சொல்றேன்பா. நமது புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களின் புதல்வன் திரு சிபி அவர்கள். செல்லம்மா, டாடி செல்லம்மா, செல்லம்மா, அங்கு செல்லம்மா, தாத்தா செல்லம்மா, பாட்டி செல்லம்மா, அண்ணன் செல்லம்மா, அக்கா செல்லம்மா. எல்லாருக்கும் வணக்கம். சென்னை டு லண்டன் நல்ல திட்டம் தான். சரி, ஃப்ரீயா யார் கூட்டிட்டு போனாலும் சந்தோஷம் தானே. வந்தோடனே இவர்கிட்ட கேட்டேன், என்னை டூர்ல சேர்த்துப்பீங்களான்ட்டு. ஆனா இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க. அப்புறமா தான் ஒரு மேட்டர் தெரிஞ்சது. எங்க அப்பாவும் காலையில போன் பண்ணி இதே மேட்டர் தான் கேட்டிருக்காரு. எங்க போனாலும் அவர் தான் போட்டு. இப்ப யாரெல்லாம் ஜாலியா லண்டன் சுத்தி பார்க்க போறீங்கன்னு பார்க்கலாமா? டோக்கன் நம்பர் 202 ஆனந்த். டோக்கன் நம்பர் 315 பிரியா. டோக்கன் நம்பர் 570 மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. டோக்கன் நம்பர் 826 கல்யாணி. டோக்கன் நம்பர் 555. என்னங்க பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மிஸ்டர் வெல்லம். ஹலோ, ஐயா பறவை. பரிசு திட்டத்துல உங்களை லண்டன் கூட்டிட்டு போறோம். என்னது? என்ன லண்டன் கூட்டிட்டு போறீங்களா? இவங்க எல்லாம் லண்டன் போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு பாப்போம். இந்த வெல்லம் லண்டன் கூப்பனை எப்படி வாங்கினார் தெரியுமா? பெரிய பாத்தியா இருப்பான் போட்டிருக்கியா? யோ, மஞ்ச பையோட வந்திருக்கான். பெரிய பார்ட்டியா? போன மாசம் கூட தான் ஒருத்தன் மஞ்சள் பையோட வந்தான். எவ்வளவுக்கு வியாபாரம் பண்ண தெரியுமா? எவ்வளவுக்கு? 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய்? ஆமா. ஆப்பு. ஹலோ, வாட் யூ வாண்ட் சார்? ஏன் உனக்கு தமிழ் தெரியாதா? உங்க இங்கிலீஷ் தெரியாதா? நான் யார் தெரியுமில்ல? யாரு? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது ஐயோ ஐயோ, செத்துருவான். ஏன்டா சும்மா இருக்க மாட்டியா? வியாபாரத்தை பண்றா. உங்களுக்கு என்ன சார் வேணும்? பாக்குறேன்ல, ஏன் பறக்குற? ஆப்பு. பீரோலுக்கு சாவி கிவி கிடையாதா? ஹீரோவா? வாஷிங் மிஷின்யா. வாஷிங் மிஷினா? என்ன என்ன வேணும்? ஹலோ, இது விக்கிறது இல்ல. நல்ல வேளை நான் பேக் பண்ண பார்த்தேன். ஏன் அப்படி அங்கங்க தொங்குது?
உள்ள ஒண்ணுமே இல்ல. எல்லாமே சூப்பர் பிரிச்சுங்க. இதுல ஒண்ணு ஏமாத்துக்க மாத்தில்லையே. சேச்சே. அப்படின்னா மாத்துவோம். பொருள் நல்லா இல்லைன்னா மாத்தி கொடுப்போம்னு சொல்ல வந்தேன். சரிதா. ஆமா, இங்க என்னமோ போலீஸ் தெரியாம எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கீங்களாமே. ஏங்க போலீஸுக்கெல்லாம் தெரியாம பண்ற அளவுக்கு இங்க என்ன போர்ஜரி திட்டமா போட்டுக்கிட்டு இருக்கான்? இது லண்டன் சிறப்பு திட்டங்க. என்ன நீ இப்படி சொல்ற? இவன் என்னமோ டஸ் புசுங்கிறான். நான் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். வாய முடுறா, வர்ற கஸ்டமர்லாம் தப்பு தப்பா நினைக்கிறாங்கடா. இங்க பாருங்க, இந்த 3 மாசத்துக்குள்ளாக எங்க கடையில யாரெல்லாம் பொருள் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் லண்டனுக்கு கூட்டிட்டு போறோம். எல்லாரையுமா? குளுக்குவங்க. பொருள் வாங்குறவங்களையா? ஐயோ ஐயோ, பொருள் வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு கூப்பன் கொடுப்பான். அது அண்டாவிலேயே குண்டாவிலேயே போட்டு கடப்பட போட்டு குடுக்குவான். அதுல 10 பேரை தேர்ந்தெடுத்து லண்டனுக்கு கூட்டிட்டு போயிருவான். ஓ, எந்த பொருள் எடுத்தாலுமா? எந்த பொருள் எடுத்தாலும். எந்த பொருள் எடுத்தாலுமா? கல்லா போட்டிய தவிர. சரி, வேற ஏதாச்சும் பெருசா தூக்குவோம். எந்த பொருளும் தெரியல இந்த பொருளை தவிர. இதை எப்படி வாங்குறது? இதுவும் விக்கிறது இல்ல. அடச்சே. அயன் பாக்ஸ் எவ்வளவுமா இது? 200. 20 ரூபா தானா? 200. 200. இத பேக் பண்ணிடுறேன். லண்டன் கூப்பன் கவுண்டர் கிட்ட வாங்கிக்கோங்க. என்னம்மா கூப்பன் கேட்டா கவுண்டர்ட்ட வாங்கிக்க, செட்டியார்ட்ட வாங்கின்ற. ஏங்க இந்த மஞ்ச பையில என்ன வச்சிருக்கீங்க? உள்ள போடுற சட்டி வச்சிருக்கேன். ஐயாவுக்கு காதல்னா சுத்தமா பிடிக்காது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? ஆமா. ஜீவா பார்க்ல ஒரு பையனை பொண்ணு உட்காந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அம்மனிக்கு ஆம்புலன்னா அலர்ஜி. இவங்க 2 பேருக்குள்ள எப்பவுமே சண்டை தான். ஏய், ராங் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஈவ் டீசிங்னு வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவியா நீ? நீ மட்டும் என் கையில கிடைச்சா பேசி. ராங் நம்பர் போட்டு இவளும் சண்டை போட்டுக்குவா, அட்ரஸ் மாதிரி வந்து இவனும் சண்டை போட்டுக்குவான். சோடா புட்டி வாங்கி மாட்டிக்க. மாமா, இவன் நம்ம வீட்டுக்கு வேணும்னே தான் வந்திருக்கான். ஆமா, இந்த வீட்ல உலக அழகி இருக்கான்னு சொன்னாங்க, பார்க்க வந்தேன். போடி. ஆனா இவங்க 2 பேருக்கும் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் வேண்டாம். நான் கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் பண்ண போறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம பண்ணிக்கிற கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. நிச்சயமா நான் லவ் மேரேஜ் தான். ஹாய் गाइस, இந்த ஃபைனல் டான்ஸ் காம்படிஷனுக்கு 2 காலேஜ் வந்திருக்கு. இதுல யார் வின் பண்ண போறாங்கன்னு பாப்போம். பகலெல்லாம் பாடுபட்டா விளைஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே 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 தங்கமே தங்கமே. அவள் செந்தமி தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள். பகித்தர வாங்கித்தாரே லண்டன் பாக்கெட்டு. மீனுக்க மீனுக்க கல்யாணம், தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம்.
இங்க நடந்த டான்ஸ் காம்படிஷன்ல 2 காலேஜ் ட்ரூப் வின் ஆயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஆனந்த் ட்ரூப்பையும் பிரியா ட்ரூப்பையும் பரிசு வாங்க அழைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன சார் நீ லேட் பண்ற? பஸ் போயிடுச்சு சார். லண்டனுக்கு பஸ்லியா? ஃளைட் போயிடுச்சு சார். எடுத்து சீக்கிரமா சார். இன்னைக்கு நாம எல்லாரும் இவங்களோட சேர்ந்து லண்டனுக்கு போறோம். லண்டன்ல போய் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஏய், இந்த பொண்ணு வரலா? யோ, நான் வர மாட்டேயா? இவன் வரானா? நான் வர மாட்டேன். ஏங்க நீங்க 2 பேரும் ஒண்ணா வர போறீங்க, தனித்தனியா வர போறீங்க, அப்புறம் என்ன? உங்க பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்காக நான் வரேன். Throw your hands in the air and wave them like you just don't care. And wave them like you just don't care. Ho, ho, hey, ho. இதெல்லாம் பார்க்க யோகம் வேணுமா ஐயா? என் பேர் ஆனந்த். அண்ணா, என் பேர் ஆனந்த். நான் உன்னை கேட்கவே இல்லையடா. கேட்கலனாலும் நான் சொல்லணும்ல. கேட்காம எதுக்கு சொல்ற? உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதான். பலே மாப்ளே, பயங்கரமான ஆள்றாடிக்கு. என் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு பிட்டா? சரி சொல்றேன், கேட்டு சொல்ல. வெள்ளம். எக்ஸ்ட்ரார்டினரிண்ணே. ஸ்வீட் நேம். என் பேரை நினைச்சு நானே சந்தோஷப்படல. நீ ஏன் பொங்குற? அட, எனக்கு பேராசி தெரியும்ண்ணே. நீங்க பெரிய புத்திசாலி. ஆமா ஆமா. அப்ப உனக்கு என்ன வேணும்? என்னடா வேணும்? அந்த பொண்ணோட வயசு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. அப்படி போடுற மாப்ளே, அடிச்சாண்டா சித்து. உங்களால முடியாதுண்ணே. என்ன முடியாது? அந்த பொண்ணு வயசு தெரிஞ்சுக்க உங்களால முடியாது. வேற ஆள்கிட்ட போய் சொல்றா. நான் பண்ணி கேட்டவன். பாப்போம் பாருப்ப பாப்போம். ஏண்டா ஓப்பனிங் ஒர்க் அவுட் ஆலையடா? சொன்னோம்ல. அப்படி பேசாத. முடிச்சு காட்டுற பாருப்ப. ஹலோ. என்ன? ஒரு சின்ன கணக்கு. உன் வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அப்ப அவளுக்கு வயசு என்ன இருக்கும்? 10. 10? சரி, அதை விடு. என் தங்கச்சி காலேஜ்ல 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ? நானும் காலேஜ்ல 2வது வருஷம் தான் படிக்கிறேன். கரெக்ட். அப்ப என் தங்கச்சிக்கு வயசு என்ன இருக்கும்? 10. போடா, அப்ப பாடுறா. அபோ. சரி, அதை விடு. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு உன் வயசுல ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? 8. என்ன 2 கம்மியாயிருச்சு? என்னடா இறங்கிட்டே போகுது? முடியாது. இந்த பாரு, நான் சைட்ட வரேன். உன் வயசு என்ன? அதை முதல்ல சொல்லு. 6 முடிஞ்சு 4 நடக்குது. 6 முடிஞ்சு 4? இங்க உட்கார்ந்ததுக்கு என் புத்தி செருப்பால. Now throw your hands in the air and wave them like you just don't care. Come on, come on, come on. Oh, I like your laugh. Kick out the jam and wave them like you just don't care. ஹலோ, நம்ம தங்க போட தான் எல்லாரும் இறங்குங்க. இந்த குளிர் கொஞ்சம் விலகர செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். Come on, come on, come on. Oh, I like your laugh. Kick out the jam and wave them like you just don't care. என்னடா பெரிய லண்டனு. என்ன குளிர்னா சாமி, கொலையா கொள்ளுது. Excuse me. How are you? ஆமா, எந்த ஊர் நீ? Bad. பேடுனா? பறவை. பறவைக்கார கிளவியா நீ? இங்கிலீஷ் எல்லாம் பேசுவியா? பேசுவனே. என்ன படிச்சிருக்க? 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டா இங்கிலீஷ் பேசுற? அந்த காலத்து 5ஆம் கிளாஸ் இப்ப டிகிரி மாதிரிடா. எல்லாத்தோட பாஸ்போர்ட் கொடுங்க, ரிசப்ஷன் கொடுத்து சாவி வாங்கிட்டு வர்றேன். சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ. போயா. என்னையா? சோறு எங்க போடுவாங்க? தட்டுல தான். தட்டுலாம் போடுவாங்க, தரையில போடுவாங்க. தரதலப்பா எவ்வளவு என்ன திமிரா பேசிட்டு போகுது பாரு. டேய், டேய் டேமேஜர், எல்லா பாஸ்போர்ட்டையும் கொடு. எதுக்கு? கொடுக்க சொன்னேன், கேட்க சொன்னா. இது சடையப்பன் பிரியா. என்னங்க? மேனேஜர் சார், மேனேஜர் என்னய்யா? சார், சோறு எந்த இடத்துல போடுவாங்க? டைனிங் ஹால்லையா? அட குதர்க்கத்துக்கு பிறந்தவனே. மேனேஜர் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க. எதுக்கு? அனாவசியமான கேள்விலாம் கேட்க கூடாது, கேட்டு தரணும். சரி. ஊத்துக்குழி மாரியப்பா ஆனந்த். இது என்னடா இது? அவனும் பார்த்தான், இவனும் பார்த்தான். என்ன இலவம்? என்னய்யா? சோறு எப்பயா போடுவீங்க? காலையில மத்தியானம் நைட்டு, இப்ப ஜூட்டு. டேய் மேனேஜர், இன்னைக்கு நீ டேமேஜர்ரா. நான் யார் தெரியுமா? ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன்டா. அது லெஃப்ட் சைடுல. இங்க ரயில் ஓடலையே. இங்க ஓடாட்டி என்ன? உன்ட்ட உசுறு ஓடுது. ஆமா. லண்டன்ல லாட் ஆகி லாபி ஆயிருவேன்.
இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேனே. எனக்கு வேணும்டா. எனக்கு வேணும்டா. இந்தா, கொலை பண்ணிடுவேன் உன்னை. என்னது இது? மேப். எதுக்கு மேப்? ரூம் சாப்பாடு எங்க இருக்குன்னு இதுல இருக்கு. மறுபடியும் குழப்பானே. டேய், நான் வந்துட்டே இருக்கேன். அடா இந்தாடா. இங்கதானே வந்த ஆளக்கனா? ஐயோ, லண்டனுக்கே வராத மேல லண்டனுக்கு மேனேஜர் அனுப்பியிருக்காங்களே. பசிக்குது, நான் என்ன பண்ணுவேன்? குளிர் வேற கூடி கும்மி அடிக்குதே. ஐயோ, ஏன்னா என்னாச்சு? ஐயா 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 ஐயா, ஒரே பசி. ஆ. சோறு எங்க இருக்குன்னு அந்த புள்ள போயிருக்கான மேனேஜர் அவன்கிட்ட கேட்டேன். அவன் ரூம்ல இருக்குன்னா ரூம் எங்கடா இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு இத கையில கொடுத்து இந்த மேப்ல இருக்குன்றாப்பா. நான் எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும் சொல்லுப்பா. அவ்வளவுதானே? அவ்வளவுதான்ப்பா. ம், என்னப்பா? முதல்ல அந்த குரங்குக்குள்ள எடுங்க. ஏன் குள்ளாவுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? அதை எடுத்தா தான் நான் சொல்றது நேரா மண்டைக்குள்ள போவோம். எடுங்க. அப்படியா? ஆமா. அதுவும் சரிதான், சொல்லு. இப்போ ஆ. இந்த கோர்ட்ல இறங்கி நேரா போய் ரைட் கட் பண்ணுங்க. அங்கிருந்து திரும்பி லெஃப்ட் கட் பண்ணுங்க. ஏன் பாட்டு பாட்டு பாட்டு. இதுல இறங்கி நான் எப்படி லெஃப்ட் ரைட் கட் பண்றது? விளையாடுறியா நீ? இதுல இருக்க மாதிரி ரோட்ல கோடு போட்டா நடக்க முடியும். என்னைய பத்தி ஓ, பத்தி அது இல்லண்ணே. இந்த கோடு இருக்கு பாருங்க, அதான் அந்த ரோடு. இந்த ரோடா? ஆமா. இந்த புள்ளி இருக்கு பாருங்க, ஆமா. அதான் அந்த போர்டு. அதான் போடா. அங்க இருக்கு. அண்ணா அண்ணா, என்ன அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க நான் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி பாருங்க. இப்போ ஆ. அந்த போர்டு இருக்குல்ல, ஆமா. அங்க ரைட் கட் பண்ணி ஆ. அதுல இருந்து லெஃப்ட் கட் பண்ணி திரும்பி அந்த இடத்து. பிரதர் என்ன? கொஞ்சம் இரு. ஒரு நிமிஷம். இந்தாம்மா. என்ன இல்ல என்னன்னு என்னன்னா என்னன்னா என்ன? நாங்கெல்லாம் யார் தெரியுமில்ல? ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவங்க. அது லெஃப்ட் சைடுல. அப்படியாண்ணா? பின்ன உனக்கு முடி வேணும்னா சொல்லு, மொட்டை அடிச்சு மொத்தமா கையில தர்றேன். இவ்வளவு முடிய வச்சுக்கிட்டு ஏன் முடிய பிடிங்க விளையாடுற? என்ன விளையாட்டுது? நான் நான் உங்க முடிய பின்ன எந்த முடிய நான் எதுக்கு பிடிச்சு எடுக்க போறேன்? இப்ப நீதான் என் முடிய போடுங்க. உங்க முடிய நான் பிடிச்சு எடுக்கல, உங்க பக்கத்துல இருக்கானே அவன் பிடிச்சு எடுத்திருப்பான். அவனை கேளுங்க. பக்கத்துல டேய் என்னடா ஓ வேலை சொல்லுங்க தானா? பிரதர். நீ பாத்தியா? ஆமா நான் கழுத்துல பார்த்தேன். பாத்தியா? ஆமா நான் எப்ப பார்த்தேன். பார்த்த நீ என்ன பண்ணத பார்த்த? நான் பார்த்தேன். தள்ளியா? சொல்லுங்க. எப்ப பார்த்த? இருமா, நான் எடுத்தது நான் பாத்தியா? ஏய், தள்ளுடா. எப்ப பார்த்த நீ? எப்ப பார்த்த? தள்ளுடாங்கறல. சொல்லு, எப்ப பார்த்த? நான்சென்ஸ் இடியட் பிளாட்டி ஃபூல். செத்துக்கிட்டு இருக்கடா நானு. நீயும் புடுங்க, இவளும் புடுங்கற. நானே புடிக்கிட்டே நினைச்சுக்கிறேன். இந்த சோறு எங்க இருக்கு தெரியல. சாப்பிட்டுக்கடா யோ, நானு. அறிவு இருக்கா உனக்கு? ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குல. சோறு சோறுன்னு புடிச்சிட்டு அஞ்சிட்டு இருக்க. ஏய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டி. போடா போடா, நானும் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். போடா. போடி. என்ன? அட கழுசறைகளா. இவன் இவனை வச்சுக்கிறேன்றா, இவன் இவனை வச்சுக்கிறேன்றா. எனக்கு சோறு எங்கடா வச்சிருக்கீங்க? ஐயோ, தெரியாதவா லண்டன் வந்து மாட்டிக்கிட்டனே. அரே சோறு போடுங்கடா, என்ன ஊர்ல கொண்டு விட்டுருக்க. ஏய், நீ எப்படி என் ரூம்ல? உனக்கும் எனக்கும் ஒரே ரூமா? ஐயா, டண்டன கண்டன 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 குஜால் 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 குஜால். வெளியில போ. இது என் ரூம். ஏய், அந்த டேமேஜ் இது ஏன் ரூம்னு சொன்னாரு மிஸ் சட. ஏய், என் பேர் பிரியா. அனாவசியமா சட்டை அதுன்னு சொன்ன உன் மரியாதை கெட்டு போயிடும். ஊத்துக்குளி. ஏய், என் பேர் ஆனந்த். ஏன் ஊத்துக்குளின்னு கூப்பிடுற? அதான உன் ஊரு பேரு. எவ்வளவு அழகான ஊரு பேர்லாம் இருக்கு. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு. உன் மூஞ்சிக்கு ஏத்த மாதிரியே ஊத்துக்குளின்னு வச்சிருக்காங்க. ஆமா, ஊர்ல எவ்வளவு அப்பன் பேர்லாம் அழகா இருக்கு. ராமன், கிருஷ்ணன், கணபதி, நாராயணன். ஏன் உங்க அப்பன் பேர் மட்டும் சடையப்பன்? சடையப்பன் பிரியா. சட பிரியா. பிரியா ஒரு சட. ஏய் ஊத்துக்குளி, எதுக்கு தேடி திரும்ப என் பாஸ்போர்ட் பார்த்த? நீ மட்டும் என் பாஸ்போர்ட் பாக்கலையா? போடா ஊத்துக்குளி. பொடி சட. போடா ஏய், போடா. மேடம், இது உங்க ரூம் இல்ல, இது ஆனந்த் சார் ரூம். அவசரத்துல நான் தான் மாத்தி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எதிரில இருக்க அந்த ரூம். சரியா? பேசோடியா? இந்த பாருங்க, A to Z எதுவா இருந்தாலும் தயவு செய்து என்ன கேட்காதீங்க. உங்களுக்குள்ள பேசி முடிச்சு. விடுச்சு. போ 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 போ. ஏய் சட, என் கூட சண்டை போட்டா உனக்கு வரும் பட. ஏய், போடா. போடி போடி ஊத்துக்குளி. போ. ஏய் போடா. பிசாசு. ஏய், போடா. லூசு. பூதம். போடி. பைத்தியம். ஏய், போடா. சார் என் பேர் ஆனந்த். கிருஷ்ணமூர்த்தி. ஓ, நைஸ் நேம். இப்போ உங்களை சார்னு கூப்பிடணுமா இல்ல கிருஷ்ணமூர்த்தின்னு கூப்பிடணுமா? இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 30 நாள் இங்க இருக்க போறோம்ல, உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. அப்படின்னா அதான், எனக்கு அது பிடிக்கும், இது பிடிக்காது, வெஜ் நான் வெஜ் இப்படி. ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒன்லி ஒன் கண்டிஷன். இப்ப நம்ம ரூமுக்குள்ள இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து போச்சுல்ல, நல்லா இருக்கா? அந்த மாதிரி எந்த பொண்ணும் இனிமே நம்ம ரூமுக்கு வரக்கூடாது. நாம தங்க போற இந்த 30 நாளும் ஏன்? உலகத்துல எனக்கு பிடிக்காதது ஒரே ஒரு விஷயம் தான், காதலையும் பிடிக்காது, காதலிக்கிறவங்களையும் பிடிக்காது. வெரி குட் சார். எனக்கு காதலும் பிடிக்கும், பொண்ணுங்களையும் பிடிக்கும். ஆனா உங்களுக்கு அது பிடிக்காது.
இப்போ இப்படி ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் லைஃப் சூப்பரா இருக்கும். என் பேர் பிரியா. நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு உங்க பேர் தெரிய வேணாம். ஏன்னா நான் உங்களை மேம் தானே கூப்பிட போறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சே ஆகணும். ஏன்னா 30 டேஸ்க்கு நான் உங்க கூட தானே இருக்க போறேன். கல்யாண், பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். நான் கொஞ்சம் லொடலொட டைப். நான் அப்படி இல்லை. ஓகே மேம். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதுன்னு சொன்னீங்கன்னா அதை செய்யாம இருப்பேன். நல்ல பொண்ணா? ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதுன்னு சொல்லுங்களேன். எனக்கு பிடிக்காதது காதல். ஆம்பளைங்களை எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்களாவே இருந்தா போர் அடிக்குமே. போர் தானே அடிக்கும். உலகம் அழிஞ்சு போயிடாதுல்ல. உங்களுக்கு லவ் பிடிக்காதா? ஆம்பளைங்களோட சபல புத்திக்கு பேர் தான் லவ். அப்ப லவ் பண்ணாம இருக்க முடியுமா? உனக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு ஆசையா? ஆமா. அப்ப யாரையும் லவ் பண்ணாத. இவன் தான் ரிஷி, லண்டன் ரோமியோ. ஸ்வீட்டும் பொண்ணுங்களும் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிடும். குட் மார்னிங் பிரியா. குட் நைட். என்ன இளவோ? குட் மார்னிங் ஆனந்த். குட் நைட். ஆரம்பம். குட் மார்னிங். ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க. நான் அழகா இருக்கேனான்னு உன்கிட்ட கேட்டேனா? எனக்கு ரூட் போடுறியா இல்ல ஏன் மூலமா இவளுக்கு போடுறியா? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் மேல இது வர. இடியட். ஹலோ சார். ஹலோ. என்ன சார் டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? நான் உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நீ டாக்டரா? என் மூஞ்சி அப்படித்தான். ஓகே. ஏய் ஊத்துக்குளி, எதுக்குடா இப்ப சிரிச்ச? ஏய் சட, நீ அங்க சிரிச்சல, அதுக்கு தான் இது. ஏய் போட ஊத்துக்குளி. பொடி சட. போட ஊத்துக்குளி. எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க. அதாவது லண்டன்ல நம்ம கூட இருந்து எல்லா இடத்த சுத்தி காட்ட போறவரு இவருதான். இவரு பேரு ரிஷி. கேட்டி கொண்டீங்க சார். ஹாய். வணக்கம் அம்மச்சி. ஓ. ஹாய். ரிஷி. பிரியா. வெல்கம். Thank you. ஹாய். ஆனந்த், அது நம்ம ஆளு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இன்னும் 30 நாள்ல கன்ஃபார்ம் ஆயிடும். 30 நாள்ல என்ன வேணா நடக்கும். என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். லெட்ஸ் கோ. பாட்டி, என்னப்பா நீங்க நம்ம ஊர்ல எத்தனை கச்சேரி பண்ணிருக்கீங்க? அது கணக்கே இல்லப்பா. நீங்க லண்டன் வர்றது இதான் முதல் தடவையா? ஆமாடா கண்ணு. என்ன இளவோ? சார், அந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழகுன்னு நினைச்சு ஏமாந்துறதா? போங்க சார். பாட்டெல்லாம் கேட்டிருக்கியா? உங்க பாட்டு கேட்டிருக்கேன். அப்படியா? என் பாட்டெல்லாம் பிடிக்குமா உனக்கு? உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. பாட்டி, நான் கூட நல்லா பாடுவேன் தெரியுமா? இப்போ நம்ம ஏஆர் ரகுமான், ஹாரிஸ், இந்த பையன் இவன் இவங்களாம் என்ன பாட கூப்பிட்டாங்க. நான் தான் டூர் இருக்கு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்பிடாத, உன்னை ஏமாத்துறதுக்கு கதை சொல்றேன். என்ன ஆண்டி சொன்னீங்க? பிரியா கோவமா போகுது. ஆண்டின்னு கூப்பிடாத. ஓகே சிஸ்டர். என்ன கல்யாணி? சத்தியமா சார், இதோ வந்துட்டேன். ஹலோ எவ்ரிபடி. இங்க நம்ம முன்னால ஒருத்தர் பாட வந்திருக்காரு. அவர் இந்தியால மிகப்பெரிய பாடகர். வாங்க மிஸ்டர் ஆனந்த் ப்ளீஸ்.
வாங்க சார் பாடுங்க ப்ளீஸ். இல்ல எனக்கு தொண்டை சரியில்லை, வேண்டாம். எங்களுக்காக நீங்க ஒரு பாட்டு பாடுதான். இல்ல இந்த இடம் கிளைமேட் சரியில்லை. பாடுனா நாங்க விட மாட்டோம். பாடுங்க சார் ப்ளீஸ். பாடுங்க சார் பாடுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு பாட்டு. அண்ணே என்னண்ணே இது? இங்க வர்றா இவ்வளவு பேர் மத்தியில நடு ரோட்ல நின்று வாயோட வாய வச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கானே. எப்படி அவங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? வாங்கன்றல. என்னடா அதுக்கு பேரு லிப்போ தெரப்பி. லிப்போ தெரப்பியா? ஏடா பிசியோதெரபின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா லிப்போ தெரப்பி? அண்ணே நம்ம மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு அத வாய் வழியா அவங்களுக்கு முத்தம் கொடுத்தோம்னா நம்ம மனசுல நினைச்சது டைரக்டா அவங்க மனசுக்கு போயிடும். அப்படியா? ட்ரை பண்ணி பாருங்க. எப்படா வெள்ளக்காரியா இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் எப்படா கேக்குறது? I want to kiss youன்னு சொல்லுங்க. I want want to kiss you. I 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 want to kiss you. நல்லாதான் இருக்கா. அழகாதான் இருக்கு. What ma சட? ஒண்ணும் இல்ல ஊத்துக்குளி. I want to kiss you. 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 One okay, I want to Hi handsome. You wanna kiss me? kiss you. I want to kiss you. I want to kiss you. Ayyo. வெள்ளக்காரி வெகுளியா இருப்பான்னு பார்த்தா வெறி பிடிச்சவளா இருக்கானே. இந்த கடியா கடிப்பா அளவு போவ என்ன நேக்கா கோர்த்து விட்டான். அரே இங்க வாடா, ஒண்ணு வச்சுக்கிறேன் வாடா. வந்துட்டியா? என்னடா தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒன்னாலதான்டா ஒன்னாலதான். நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? உன் ஜோத்துல மண்ணல்லியா போட்டேன், இப்படி ஆபத்துல கொண்டு மாட்டி விட்டியடா. இந்த கடியாடா கடிப்பாவ? கடிச்சாளா? என்னடா என்ன சொல்றீங்க? என்ன ஒன்னா சொல்றாங்க? டேய் உதடு சேர்ந்து கிஸ் பண்ணா அவன் மனசுல இருக்க தெரிஞ்சு போன்னு சொன்னீல்ல, அதானா இது? ஓ ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணி தாண்டா அப்படி கந்தர குளமா தொங்குது. ஒரு தப்பு நடந்து போச்சுனே. தப்பு தாண்டா, உன் பேச்ச கேட்டு போனது தப்பு தான். இல்லண்ணே, ஆள் பாதி ஆடை பாதி. நீங்க இந்த கெட்டப்ல போனதான் தப்பு. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, முதல்ல இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணுவாங்க. மறுபடியும் எங்க கூப்பிடுறீங்க? இந்தாடா. டேய் இந்தா பாரு. அரே ஆட்ட வெட்ட போற மாதிரி தலைய மட்டும் தனியா வச்சிருக்கேடா. என்னடா பண்ண போற? சொல்லிட்டு செய்டா. என்ன எதுக்குடா ஷூட் பண்ணும்போது முன்னாடி வந்து நிக்கிற நீ? பொதுவா எல்லா பசங்களும் பொண்ணுங்க பின்னாடி தானே போவாங்க. நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் இல்ல, அதான் முன்னாடி வந்தேன். ஓஹோ, உனக்கு என்ன வேணும் இப்போ? இந்த டென்ஷன் குறையறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, எக்ஸசைஸ். சும்மா சாப்பிட்டு ஊர் சுத்தி தூங்கினா பிரயோஜனம் இல்ல. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஜாகிங் போறேன், நீ என் கூட வர. நான் வர மாட்டேன். வர? நான் வர மாட்டேன். வர? வர மாட்டேன். கண்டிப்பா வர. வர மாட்டேன். நாளைக்கு வர 6 o'clock. மாட்டேன். வர. வர மாட்டேன். வர வர. இப்ப மட்டும் பிரியா வந்தானா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். குட் மார்னிங். தேங்க் யூ. நான் ஒண்ணும் உன்னை பார்க்க வரல. ஓ அப்படியா? நான் வந்தா உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சேன், அப்படிதானே? எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஓ அப்போ நேத்து ராத்திரி நான் உன்னை பத்தி ஒண்ணு நினைச்சேன். என்னன்னு சொல்லு. சிப்பட ஊத்துக்குளி. பொடி சட. ஹலோ, என்னதானே தேடுற?
இடம் ரொம்ப ஸ்பெஷலா இடம். லண்டன் வர்ற எல்லா டூரிஸ்டும் இந்த ஸ்தலத்தை வந்து பாப்பாங்க. இடத்தோட பேரு தான் லவ்வர்ஸ் வேலி. இங்க யாரும் மலர் செடிகளை கொண்டு வந்து வைக்கிறது கிடையாது, நினைவு சின்னமும் கிடையாது. ஆனா காதலிக்க போறவங்களும் காதலிக்கிறவங்களும் இந்த இடத்தை பார்க்காம போறதே கிடையாது. இந்த இடத்துல வந்து காதல சொன்ன காதல் நிச்சயம் சக்சஸ் ஆகுங்கிறது நம்பிக்கை. ஆக நம்ம ஊரு அரச மரம் ஐதீக மாதிரி போல் இருக்கு. ஏண்டா ஏண்டா ஏய் ஹலோ, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு? இல்ல வேண்டாம், தேங்க்ஸ். உன்னை எப்படியாவது சாப்பிடணும். பறவை என்ன பீலிங்கி? இதே மாதிரி மலை கொடைக்கானல்ல இருக்கா? ஆமா இருக்கு. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து வருஷம் வருஷம் நானும் என் புருஷனும் தவறாம போவோம். சரி, நல்ல விஷயம் தானே, இருக்கேன் கலங்குற. அங்க போய் அந்த மலையில பூத்திருக்க பூவை அப்படியே புடுங்கி 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 இந்த கொண்டையில வைப்பாரு. சரி, அதுக்கு என்னப்ப? அவரை நானும் சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு அப்படியே சிரிப்பே. சரி, ஒரு நாள் என் புருஷன் பூ பறிச்சுட்டு இருந்தாரு. காத்து பழமா அடிச்சு என் புருஷன் இந்த பூ வறந்துருச்சு. பூதானே பறந்துச்சு, அதுக்கே புலம்புற? பூ பண்ண பரவாயில்ல, என் புருஷன் சேர்ந்து பறந்துட்டாங்க. புருஷனும் பறந்துட்டானா? பூ வைட்டு தான் இருப்பானா இருந்தாலு? புருஷனை பறி கொடுத்தவளை பார்த்திருக்கேன், பறக்க விட்டவளை இன்னைக்கு தாண்டா பாக்குறேன் சாமி. மலையே மலையே, உன்னைய பார்த்து அவங்க லவ் பத்தி சொன்னான். அந்த லவ் பூரா ஓகே ஆயிரும்னு பேசிக்கிறாங்க. அதனால நான் யார லவ் பண்றேன்னு உன்னை சொல்லிடுறேன். பலசர கடைக்காரன் பொண்டாட்டி பார்வதிக்கு ஐ லவ் யூ, சலூன் கடைக்காரன் பொண்டாட்டி சரஸ்வதிக்கு ஐ லவ் யூ, என்ன டீச்சிங் பண்ண டீச்சருக்கு ஐ லவ் யூ, புரோக்கர் பொண்டாட்டி புஷ்பலதாவுக்கு ஐ லவ் யூ, அக்கிரகாரத்தை அகிலாண்டத்துக்கு ஐ லவ் யூ. இந்த லவ் பூரா ஓகே ஆயிடுச்சுன்னா அம்பிடிச்சிருக்கி நேரம் இங்க கூட்டி வந்து ஒட்டு மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டு அந்த முடிய பூரா உனக்கு காணிக்காட்டுறேன். நீதான் என்னை காப்பாத்துற இல்லடா? ஏண்டா 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 கரண்ட்டுக்கு பிறந்தவன ஏன் எப்ப பார்த்தாலும் சாக்கு ஆக்கிட்டே இருக்க? உன்னால எனக்கு திக்கு திக்குங்கிறா. வலிக்காம போயிட போற, கும்பிடுறா, கண்ணமணி கும்பிடுறா. பிரியா, ஐ லவ் யூ. பிரியா, ரியலி ஐ லவ் யூ. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு பொண்ணுன்னு தெரியும். நான் யாருன்னு தெரியுமா? தேவையில்லை. என் கேரக்டர் என்னன்னு தெரியுமா? தேவையில்லை. நான் ஏற்கனவே யாரையாவது லவ் பண்ணிருக்கேனான்னு தெரியுமா? தேவையில்லை. அப்போ உன் லவ் எனக்கு தேவையில்லை. பிரியா, ஒரு பொண்ணோட ஜாதி வசதி பூர்வீகம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லவ் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேரு லவ் இல்லை. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சுதான் லவ். ரியலி ஐ லவ் யூ. சாரி, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகி புரிஞ்சு வரதுக்கு பேர் தான் காதல். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி காதல முடியும். ஓகே, என்ன பிடிக்கல நீ சொல்லல, என் மேல காதல் வரலன்னு சொல்ற, அதானே? கரெக்ட். சரி, இங்க இருக்கிற 30 நாளும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நல்லா பழகி புரிஞ்சுக்குவோம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இதே இடத்துக்கு நம்ம 2 பேரும் வருவோம். அன்னைக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லு. ஓகே? நம்ம 2 பேருக்கும் ஒத்து வரலனா அப்பவும் இதே இடத்துக்கு வருவோம். பிரியா, நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லிடுறேன். 2 பேரும் குட் பை சொல்லிட்டு பிரிஞ்சிருவோம். ஓகே? அவசரப்பட்டு உன் லவ் சொல்லிட்ட, அவஸ்தப்பட போறேன். சார், இந்த செயின் எப்படி இருக்கு? இதான் நான் பிரியா கொடுக்க போற ஃபர்ஸ்ட் கிஃப்ட். எதுக்கு காசு வீணா வேஸ்ட் பண்ற? நான் பிரியாக்கு கிஃப்ட் வாங்கினது உங்களுக்கு பிடிக்கல. இதை பாரு, பிரியாக்கு மட்டும் இல்ல, எந்த பொண்ணுக்கு நீ கிஃப்ட் வாங்கினாலும் எனக்கு பிடிக்காது. ஓகே ஓகே, ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் பண்றது வேஸ்ட், காதலிக்கிறதே வேஸ்ட்னு சொல்ல போறீங்க. ஏன் சார் காதலுங்கிற வார்த்தையை கேட்டாலே இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க காதலிக்காம இருக்கலாம், அதுக்காக ஊர் உலகத்துல யாருமே காதலிக்க கூடாதா? ஒரு தடவை காதலிச்சு பாருங்க சார். விரக்தியில இருக்கிறவங்க கூட காதலிக்க ஆரம்பிச்சான்னா இன்னும் வாழணும்னு ஆசைப்படுவான்.
ஒருத்தன் காதலிக்கலன்னா அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு அர்த்தம். அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சும் காதலிக்காதவன் வாழறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். நீங்க வேஸ்ட் சார். நானும் காதலிச்சிருக்கேன்டா. காதலிக்கிறது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். சாகுற வரைக்கும் உன்னதான் காதலிப்பான்னு ஒத்த கால நின்னண்டா. கல்யாணம் பண்ணிட்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு கடைசி வரைக்கும் வீட்டுல வாதாடினேன். ஆனா அவங்க வீட்டுல என்ன வேணான்னு சொன்னப்போ என்ன தூக்கி எறிஞ்சிட்டா. என்ன மட்டும் தூக்கி எறிடா, 3 வருஷம் காதல தூக்கி எறிஞ்சிட்டா. பொய், காதல் பொய். bloody love is fake டா. பொம்பளை ஏமாத்துறவங்க எல்லா பொம்பளைங்க ஏமாத்துறவங்க தான்டா. damn it. காதல் பொய்டா. காதல் பொய். சாரி சார், கஷ்டமா இருக்கு. ஆனா என் காதல் அப்படி இருக்காது. எதை வச்சுடா அப்படி சொல்ற? நம்பிக்கை தான் காதல். ஏமாந்துறாதன்னு அனுபவத்தை வச்சு சொல்ற. நான் ஏமாற மாட்டேன். நிச்சயமா நீ தோக்க போற. இல்ல சார், அவ உன்னை ஏமாத்துவா. நான் லவ்ல ஜெயிச்சு காட்டுவேன். ஏய், நீ தோக்க போறத நான் பார்க்க போறேன்டா. சேலஞ்ச் சேலஞ்ச். ரெடி? ரெடி. நான் வின் பண்ணா என்ன செய்ய? என்ன சொன்னாலும் சரிடா. ரெடியா இருங்க, பெரிய லிஸ்டே கொடு. ரெடிடா. பை. போடா. போ. ஆனந்த் கிட்ட சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஃப்ராங்கா சொல்லிட்டேன். ஆனந்த் கிட்ட பேசுறத பழகிறத நிறுத்திடு. நான் ஐ லவ் யூன்னு சொல்லலையே, புரிஞ்சுக்கலாம் தானே சொன்னேன். அவன் உன் மனசை புரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டான், உன் உடம்புக்கு தான் ஆசைப்படுவான். நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? அந்த வேதனைய நானும் அனுபவிச்சிருக்கேன். ஒருத்தனை லவ் பண்ணேன், வாழ்க்கை பூரா அவனோட வாழணும்னு முடிவு பண்ணேன். அப்புறமா தான் தெரிய வந்தது, அவ ஆசைப்பட்டது என் மனசு இல்ல, என் உடம்புதான். நீ சொன்னியே அந்த டீப் லவ், ட்ரூ லவ், எக்ஸ்ட்ரீம் லவ், இதுக்கெல்லாம் ஒரே பேஸ் வெறும் செக்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தரை வச்சு மத்தவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு முடிவு பண்றது கரெக்ட் இல்லையே. ஆனந்த் அப்படிதான் இருப்பான்னு அவசியம் இல்லையே. அவனும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் வெறும் ஃப்ராடு தானே. நீங்க லவ் பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணுங்களை ஏமாத்துறவங்க. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். லவ்னு சொல்லி உன் லைஃப் நீ வேஸ்ட் பண்ணிக்க போற. லவ் தான் என் லைஃப். ஆனந்த் உன்னை ஏமாத்த போற. நான் ஏமாற மாட்டேன். ஆனந்த் கிட்ட நீ உன்னை தொலைக்க போற. அது நடக்காது. சேலஞ்ச்? சேலஞ்ச். நான் ரெடி. நான் வின் பண்ணா என்ன பண்ணுவீங்க? பேரை மாத்திக்கிறேன். சீக்கிரமா ஒரு நல்ல பேரை யோசிச்சு வைங்க. ஹாய். ஹாய். தேங்க் யூ. இப்போ முதல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும்னு பேசுவோமா? எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? கலர்ஸ். எனக்கு ப்ளூ. எனக்கு ரெட். காலையில சீக்கிரமா எழுந்துக்க பிடிக்கும். மினிமம் 10 மணி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை. எனக்கு பூரி பொங்கல். எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்யறது பிடிக்கும். ஜாபா? எனக்கு ஓன் பிசினஸ். எனக்கு வெஜிடேரியனா வெளுத்து கட்டுவேன். எனக்கு தயிர் சாதம் இருந்தாலும் தலைக்கறி கண்டிப்பா வேணும். பியூர் நான் வெஜிடேரியன். கிரிக்கெட் பிடிக்காது, ஆனா தோனியை பிடிக்கும். டென்னிஸ் பிடிக்காது, ஆனா சானியா பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பிடிக்கும். நான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன். எனக்கு காஃபி பிடிக்கும். ஆஹா, எனக்கு காஃபி பிடிக்கும். இது ஒண்ணுத்துல தான் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி பிடிச்சிருக்கு. வேற எதுவும் ஒத்து வரலையே. உனக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு பிடிச்சதா மாத்திக்கிறது பெரிய விஷயம் இல்ல. என்ன ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச காஃபி வாங்கிட்டு வரேன்.
ரொம்ப அழுக்காயிடுச்சு. எங்க போறது? பக்கத்துல எங்கேயாவது வீடு இருந்தா ஃப்ரெஷ் ஆயிட்டு போகும். அட நம்ம அண்ணா என்ன இந்த வீட்ல இருந்து வரீங்க? Stop it. அண்ணா Shut up. I am Englishman. சும்மா Don't விளையாடாதீங்க. touch me. I am Englishman. என்ன இங்கிலீஷ் மேன்? உங்க கெட்டப்ப மாத்துனதே நான் தான். What nanda? Hey! My London, my house, my land, my dress, my cap, my shoe. ஹலோ Who are you? ஆனந்த், இது வேற ஆளுதான். ம் சார், நாங்க இந்தியால இருந்து லண்டன் டூர் வந்திருக்கோம். சின்ன பிரச்சனையில இடம் மாறிட்டோம். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு போயிடும் சார். This is not hotel. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. Go, go. யோ பணம் தரேங்க. How much? 100 2 500 What? 1000 rupees. 1000. Indian money? சரி, லண்டன் பணம் தரோம். குளிச்சுட்டு உடனே கிளம்பிடுறோம். 1 bath or 2 bath? ஐயோ என்ன கேக்குறான் லூசு பையன்? What lose? நத்திங் பர்சனல். ஒருத்தர் குளிக்க போறோமா 2 பேரும் குளிக்க போறோமான்னு கேக்குறான். 2 bath. Single or double? சேர்ந்துதான் டபுள். சிங்கிள். Baby. எஸ் பாஸ். Only bath. 1000 London money collection. Okay? ஓகே. Come in. நாங்க பேசுறத புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா நீங்க மட்டும் தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க. You in India, India. You in Tamil Nadu, Tamilan. I in England, Englishman. Go bath. ரொம்ப குளிருது. குளிர் போறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? அது நான் எப்படி சொல்றது? சொல்லு ஆனந்த். பக்கத்துல வா சொல்றேன். கிட்ட வா. எதுக்கு? நீ தானே குளிருதுன்னு சொன்ன. அங்க இருந்து என்ன பண்ணலாம்னு சொல்லு. முடியாது, கிட்ட வா சொல்றேன். முடியாது. சரி, நானே கிட்ட வரேன். ஆனந்த் என்ன? ஆனந்த் வேணாம் ப்ளீஸ் ஆனந்த். குளிர் போறதுக்கு இதான் வழி. நீ குடிப்பியா? ரொம்ப குளிர்ச்சினா குடிப்பேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா குடிப்பேன். டிசம்பர் 31 குடிப்பேன். நீ குடிப்பியா கேட்டேன். என்ன காரணத்துக்கு குடிப்பேன்னு கேட்கல. இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல. எதுக்கு? 2 கிளாஸ். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, மொத்தம் 2. எனக்கு வேணாம். பிரியா, இந்த குளிருக்கு கொஞ்சம் குடி, சரியாயிடும். எனக்கு வேணாம். போதைக்கு குடிக்க சொல்லல, குளிருக்கு குடி. என்னால முடியாது. விரைச்சு போயிடுவ. பரவாயில்ல. செத்து போயிடுவ. பரவாயில்ல. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். வீண் பிடிவாதான் எனக்கு பிடிக்காது. குடி. எனக்கு அதிகாரம் பண்றவங்களே பிடிக்காது. தாயே, உங்களை நான் அதிகாரம் பண்ணலாமா? குளிர் அடங்கணும்னா இதை குடி, மொத்தமா அடங்கணும்னா குடிக்காத. பிரியா, ரொம்ப குளிருதுனால இதை போட்டு. எங்க போயிட்டா? Silly Indian people. Please. குட் மார்னிங் பிரியா. சூடா ஏதாவது குடிக்கிறியா? அப்பா, ரொம்ப
ரொம்ப நல்லா இருந்தது. உடம்பெல்லாம் ஒரே வலி. தேங்க்ஸ். என்ன நடந்தது? என்ன நடந்ததா? அத சொல்றதுக்கு ஒரு நாள் போதாது பிரியா. உனக்கு குடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். என்ன சொல்ற? நீ ரொம்ப மோசம் பிரியா. இப்படியா கடிப்ப? நீதான் பின்ன நானே திருப்பி கடிச்சுக்க முடியுமா? ஷார்ட்டா சொல்றேன், நான் உன்கிட்ட என் கற்பை இழந்துட்டேன். ஏய் பிரியா, பிரியா, ஏய் பிரியா, ஏய் நான் சும்மா சொன்னேன். ஏய் பிரியா, பிரியா அப்படிலாம் எதுவும் நடக்கல பிரியா. ப்ளீஸ் நான் சொல்றத நம்பு. பிரியா சாரி. ப்ளீஸ் பிரியா. என்ன இது? பில். எதுக்கு? நேத்து ராத்திரி அந்த பொண்ணுக்கு சட்டை மாத்தி விட்டதுக்கும் கூட துணைக்கு படுத்ததுக்கும். அந்த பொண்ணு வந்து சொல்லலைனாலும் நீ என்ன நம்பணும். காதலுக்கு இன்னொரு அர்த்தம் நம்பிக்கை. நான் உன்னை நம்பணும், நீ என்ன நம்பணும். நான் உடம்புக்காக லவ் பண்ணல. ட்ரெஸ் மாத்தி பார்க்கலாமா? தாயே மீனாட்சி, இந்த பிள்ளைகளுக்கு அதுவும் ஆயிரம் நல்லபடியா வச்சிருக்கணும். மிஸ்டர் ரிஷி, ஆனந்தம் பிரியாவும் ஆளைய காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல, யார்கிட்டயும் சொல்லிட்டு போகல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நம்ம வெயிட் பண்றது? ஏதாவது நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும். டேமேஜர் ஏம்பா எங்களை விட்டு எங்கப்பா போனீங்க? 2 நாள் என்ன பண்ணீங்க? என்னப்பா நீங்க வேலைய பாரு. என்ன இளவோ? ஏய் பிரியா, எங்க போயிட்டீங்க நீங்க? நாங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு போயிட்டோம். எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டோம். எதுக்கு மச்சி டென்ஷன்? நான் தான் பிரியா கூடவே இருக்கேன்ல. ஹலோ கிமு சார், கை கொடுங்க. கை கொடுங்க சார். கங்க்ராட்ஸ். என்ன விஷயம்? நீங்க தோக்க போறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க மேம்? 2 நாள் நான் ஆனந்த் கூட தனியா இருந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனந்த் ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கிட்டான். அவசரப்பட்டு எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்க வேண்டாம். நிச்சயமா நான் நினைக்கிற மாதிரி தான் இருப்பான். என் லவ் புரிஞ்சுக்கிறதுக்கு பிரியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது சார். நிச்சயமா நீங்க போட்ட சேலஞ்சில நான் வின் பண்ண போறேன். அப்போ நான் வின் பண்ணிட்டா நீங்க தோக்குறீங்கன்னு தானே அர்த்தம்? நீங்க பழகினாலும் தப்பானவனா இருந்திருக்கலாம். அதுக்காக ஊர்ல உள்ள ஆம்பளைங்களை எல்லாம் தப்பானவனா நினைக்காதீங்க. உங்க முடிவை மாத்திக்கோங்க. உங்க காதல் தோத்து போனதால மத்தவங்க காதலும் தோத்து போயிடுன்னு முடிவு பண்ணிட்டீங்க சார். முட்டாள்தனமான முடிவு இது. ஆம்பளைங்க எல்லாருக்கும் பொம்பளைங்களோட உடம்பு தான் முக்கியம், மனசு முக்கியம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. See, Mr. கிமு, காதலுங்கிறது சைக்கிள் மாதிரி. ஹேண்டில் பாரை பேலன்ஸ் பண்ணிட்டு திருப்பறதுல இருக்கு டேலண்ட். நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டாண்ட போட்டு சீட்டு மேல உட்கார்ந்து பெடல் பண்ணிருக்கீங்க. சைக்கிள் போகல, போகாது. அதனால சைக்கிளே தப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனந்த் எதிர்க்கவே ட்ரெஸ் மாத்தினா கூட இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவானே தவிர இப்ப ட்ரெஸ் எதுக்குன்னு கேட்க மாட்டான். சோ நீங்க என்கிட்ட தோக்க போறீங்க. சார், நான் உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஏ, சேலஞ்ச வாபஸ் வாங்கிக்கங்க. பி, தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கங்க. முடியாதா? அப்ப நானே சொல்றேன். ஆனந்த் கிட்ட கிருஷ்ணமூர்த்தி தோத்து போயிட்டாரே, தோத்து போயிட்டாரே, கிமு தோத்து போயிட்டாரே. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை பிரியா நான் உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லுங்க. சரி சரி சரி, நீங்க சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நீங்க என்கிட்ட தோத்துட்டீங்க. அந்த பக்கமா யாரும் கிஸ் கொடுக்குறாங்களா பாப்பமாடா? இல்ல இப்படி சந்துகளுக்குள்ள போய் பாப்பமா? நேர்ல பாத்தீங்களா? டேய், ஒரு நாள் அந்த காட்சியை பார்த்தேன் பாரு. அப்படியே டென்ஷன் ஏன் பாத்தீங்க? பாக்கறேன் தானே உன்னை கூப்பிடுறேன். அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா? உங்கள மாதிரியே லண்டன்ல இன்னொரு ஆளை பார்த்தேன். என்ன மாதிரியா? அது நான் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது என் பின்னாடி நின்று பார்த்திருப்பேன். அதான் இருக்கு போ. இல்லண்ணே, நிஜம். அப்படியே கண்ணு மூக்கு கலர் எல்லாமே. சரிதான். லண்டனுக்கு வந்தவொடனே குளிர்ல ஏதோ கோளாறு ஆகி போச்சு. நீங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு கிளம்புங்க. அதானே? ஏங்க இவர் இங்க மட்டுமா நிக்கிறாரு? லண்டன் முழுக்க சுத்துறாரு. எங்கயாவது பாத்துருப்பீங்க. என்ன துப்பிட்டா? ஒருவேளை இருக்குமோ? என்ன நீங்களும் துப்பிட்டீங்க? எப்படா இருக்கும்? இருக்குண்ணே, நாங்க இங்க ஒரு வீட்டுக்கு போனோம், தங்கணும். அவருக்கும் உங்களுக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, நீங்க இந்தியால பிறந்து வளர்ந்தவரு, அவர் லண்டன்ல பிறந்து நீங்க வளர்ந்தவர். தமிழ், அவர் இங்கிலீஷ். அப்படியா? ஆ. ஆஹா. ஒரு காலத்துல வியாபார விஷயமா எங்க அப்பே லண்டன் பர்மாலாம் போனதாக எங்க அம்மா வள்ளி சொல்லுச்சுப்பா. அந்த மாதிரி போன இடத்துல ஏதோ கோளாறு பண்ணிட்டான் போல் இருக்கே. அண்ணே, அது மட்டும் இல்லண்ணே, அவன் பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? அண்ணே போய் பார்க்கலானே பார்க்கலானே. டேய்,
அவன் கோடீஸ்வரனா இருந்தா நமக்கு என்னடா? அவனை போய் நம்ம ஏன் பார்க்கணும்? என்னென்ன எப்படி சொல்றீங்க? ஒருவேளை சொந்த அண்ணனா இருந்து சொத்து இருந்து கோடி கோடியா பணத்தை கொடுத்து கப்பலை ஏத்தி விட்டு, அது மட்டுமா கப்பலையே கொடுத்து விட்டானா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த பாரு, நான் யார் தெரியுமில்ல? ஊர்ல ஓர ரயில ஒத்த கையில நிப்பாட்டினேன். அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல. கரெக்ட். லெஃப்டோ ரைட்டோ வாணே போலாம். டேய் போலாங்கறியா? அண்ணே உன்ன மாதிரியே இருக்கானே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாணே போலாம். நாங்க போய் பாத்து வரோம். அண்ணா அட்ரஸ் எல்லாம் எப்படி போகுது? ஆமாப்பா குடு. எந்த மச்சி? பாட்டிக்கு வெத்தலை பாக்கு வேணும். அதெல்லாம் இங்க கிடைக்காது. வெத்தலை பாக்கு கிடைக்காத ஊர் ஒரு ஊராடா. போனா உங்க லண்டன். ஐயோ ரிஷி சார், நாளைக்கு நானும் வெள்ளமும் இடத்துக்கு போறோம். நீங்க தான் நம்ம ஆளுல பாத்துக்கணும். நாளைக்கு என்னால வர முடியாது. வை, நான் லவ் பண்ண பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். நான்சென்ஸ். நீ காதலிச்ச பொண்ண இன்னொருத்த கல்யாணம் செய்ய போறேன்னு சொல்லி இப்படி சாதாரணமா சொல்ற? வாட்டுடுவா மச்சி. லவ் பண்ண கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணல. அட வவ்வாலுக்கு பிறந்த பயல, கிடைச்ச பஸ்ல ஏறி நினைச்ச இடத்துல இறங்கி போற மாதிரி என்னடா லவ் பண்ற? இதுக்கு அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்கிட்டா? டேய் அவளுக்கு நான் நாலாவது லவர். என்ன இளவம்? ஆனந்த், உனக்கும் எனக்கு ஒத்து வராம நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கல்யாணத்துக்கு வருவியா? வரமாட்டேன். ஏன்? கண்டிப்பா வரமாட்டேன். என்ன உன் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான்? உன்னை ஒரு ஃப்ரெண்டா கூட நினைக்கல பாத்தியா? எனக்கு ஆனந்த் சொன்ன பதில்ல அவன் என் மேல வச்சிருந்த காதல தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க எல்லாமே தப்பா தான் பாக்குறீங்க. பாவம் நீங்க. ஆனந்த் 1 மினிட். என்ன அப்செட் ஆயிட்டியா? கல்யாணத்துக்கு கூப்பிடுறா? நான் தான் சொன்னேன்ல பொண்ணுங்க எல்லாமே. ஹலோ, என்கிட்ட அவ கேட்டதுக்கு காரணம் என் லவ் பத்தி இன்னும் புரிஞ்சுக்கதான். அது உங்களுக்கு புரியாது. என்ன வயசாயிடுச்சு. வயசானவங்கள நாங்க பெருசுன்னு தான் சொல்லுவோம். மேம், லட்சுமி, வித்யா, ராஜி, மல்லிகா, சுனிதா, மீனா, அர்ச்சனா, கவிதா, லலிதா, இந்த பேர்ல உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கு? எதுக்கு? என்கிட்ட தோத்தா உங்களுக்கு வேற பேர் வைக்கணும்ல. சரி, நானே வைக்கிறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே கல்யாணி மேமோட பேரு லட்சுமி. நீங்க எல்லாரும் அப்படிதான் கூப்பிடணும். சார், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் சார். என்னது? ஒயிட் பேப்பர் சார். எதுக்கு? நீங்க தானே என்கிட்ட தோத்தா எது வேணாலும் செய்யறேன்னு சொன்னீங்க. 1 செகண்ட். நான் கொடுத்த பேப்பர்ல உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதி கொடுங்க. நம்ம கிமு சார் வாங்கி கொடுப்பாரு. நான் தான் உனக்குள்ள இருக்கிற மிருகம். அந்த சின்ன பையன்கிட்ட உன்னை தோக்க விட மாட்டேன். தோக்க விட மாட்டேன். ஹாய் பிரியா. ஹாய். உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் வர சொல்லிருந்தேன். எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. திஸ் இஸ் பத்மா and this is தேவகி. ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. வேற யார் எல்லாம் வந்திருக்காங்க உங்க கூட? அதோ அவரு கிருஷ்ணமூர்த்தி. நம்மளை பத்தி தான் ஏதோ சொல்றான். அங்க இருக்காங்க பாருங்க. கிமு சார், கிமு சார், அவங்க பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ். இங்க தான் படிக்கிறாங்க. நீங்க யாரு, எப்படி, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மேம், இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் கல்யாணி. கல்யாணி, உங்களை பத்தி பிரியா நல்லா சொன்னா. இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வரோம். நான் தான் உன்னோட கர்வம், பொறாம, கோபம். உன்னை பிரியா கிட்ட தோக்க விட மாட்டேன். விட மாட்டேன். தோக்க விட மாட்டேன். சார்,
என்ன சார் இன்னும் தூக்கம் வரலையா? உங்களுக்கு எதுக்கு தூக்கம் வரலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன பையன் கிட்ட தோக்க போறோமே அதை நினைச்சு தானே? என்ன சார் சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? லைஃப்ல தோல்வி தான் சகஜம். தூங்குங்க தூங்குங்க சார். இது நடக்க கூடாதா? ஒரு சின்ன பையன் கிட்ட தோக்க கூடாதா? நான் ஆனந்த் கிட்ட தோக்க கூடாது. தோக்க மாட்டேன்டா, தோக்க மாட்டேன். கிருஷ்ணமூர்த்தி நீ தோக்க கூடாதுடா. நோ, யூ ஷுட் நாட். ஆனந்த், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில இன்னைக்கு டின்னர் போறேன். ஓ, நீங்க வரதுக்கு லேட் ஆகுமா? ஏன்? நீங்க வர வரைக்கும் நான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். பேச்சுலர் யா. சீ போடா. பாடி. ஏய், இன்னைக்கு ஃப்ரீயா? ஃப்ரீயா வர வரைக்கும் ஃப்ரீ தான். தண்ணி அடிப்போமா? பேச்சுலர் லெட்ஸ் என்ஜாய். கம் 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 கம். திடீர்னு பார்ட்டி வச்சிட்டீங்களே, எதுக்கு? தெரியும், எனக்கு தெரியும். என்கிட்ட தோத்து போறதுக்கு தானே. நான் ஒத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் ரியாக்கும் எனக்கும் சேர்த்து பார்ட்டி கொடுக்கணும். ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். ஆனந்த் இருக்காரா? 1 minute. ஆனந்த், உனக்கு தான் போன். ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். கொஞ்சம் ரூமுக்கு வர முடியுமா? ஹலோ ஹலோ. ஆனந்த் எங்க? கல்யாணி ரூம் இருக்கும் போயிருக்கான். ஆனந்த், உனக்கு தான் போன். ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். கொஞ்சம் ரூமுக்கு வர முடியுமா? பேசணும். வரேன். மேம், என்னாச்சு? ஸ்லிப் ஆயிடுச்சு. Come on. Get up. Pause it. நான் வரேன்.
ஐம் சாரி. ஆக்சுவலா நான் ஐம் ரியலி சாரி. பிரியா, ஐம் சாரி பிரியா. அடிச்சிரு பிரியா. பிரியா, ஐம் சாரி. நீ சபல புத்திக்கார. இனிமே நீ யாரு கூட வேணா எப்படி வேணா இருக்கலாம், அது உன் இஷ்டம். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் சொன்ன அட்ரஸுக்கு வந்தாச்சு. என்னடா என்னைய மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னா ஒரு வேலையும் காணா. சும்மா இருக்கண்ணே, கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கும். அப்படியா? அங்கதான் இருப்பார். டேய், இவனாத்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. எக்ஸ்கியூஸ் மீ. Who are you? என்னடா சொல்றா? யார் நீன்னு கேக்குறான். அவ யாருன்னு கேள்றா? Who are you? I am English man. I am Tamil man. What your daddy name? இப்ப என்னடா சொல்றா? அப்பா பேர் என்னன்னு கேக்குறான். சின்னச்சாமி. My daddy name is சின்னச்சாமி. ஏய், அவங்க அம்மா பேர் என்னங்க? What is your mummy name? லில்லி. அப்பா, எங்க அம்மா பேர் வள்ளி. தப்பிச்சேன். இந்த பாரு, உங்க அம்மா வேற எங்க அம்மா வேற. No! My daddy, you daddy one. எங்க அப்பா உங்க அப்பா 1, மம்மி is 2. அம்மா 2. ஏன்டா அப்படி கடுப்பாவே பேசுறான்? You father rape my mother. அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கறான்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணுவேன்? அவருக்கு தான் தெரியும். மம்மி மம்மி. அம்மா அம்மா. One day one Indian raping you. ஒரு நாள் ஒரு இந்தியன் கற்பழிச்சா உன்னை. Rape Indian son here mummy. கற்பழிச்ச உன பையன் வந்திருக்கா அம்மா. Order mummy. Tell me. You want head, hand, leg, brain. Okay. சொல்லுமா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? இவனுடைய தலை, கை, காலு, மூளை, இதுல எது வேணும்? அப்படியா கேக்குறான்? ஆமா, அப்படியே கேக்குறான். Okay. Hey boy, come on. டேய், எவனோ ஒரு வெள்ளைக்கார தனியனை கூட்டி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. வேலையை ஆரம்பிச்சுட்டா எவ்வளவு இருக்கு. இப்ப நம்ம ஓட ஆரம்பிச்சா தாண்டா போய் சேர முடியும். என்ன பண்றாடா? என்ன மகனே, என்ன ஆச்சு? ஆஹா, இது சூளக்கருப்பு வேலையா? காட்டேரி முனீஸ்வரன் அதனுடைய கசன் பிரதர்ஸ் தான் இந்த சூளக்கருப்பேன். அவன்டே வந்து உன்னை பிடிச்சிருக்கானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. உனக்கு தெரியாத ஆத்தா, நான் வயசுக்கு வந்திருக்கும் போது என்னவே பிடிச்ச ஆட்டினவன் தானாவே. இந்தியாவே சுத்தி தெரிஞ்சேன். இப்ப லண்டன் வந்துட்டானா விட மாட்டான்டா. ஏண்டா எங்கடா வந்திருக்க? என்னடா காட்டேரி கண்ணிய விட்டு வெளியேறி நீ வெளியேறு. பிரியா, பிரியா, இது பாருங்க, நீங்களும் நானும் ஒரு டூருக்கு வந்திருக்கோம். மத்தபடி நமக்குள்ள எதுவும் இல்ல. பிரியா, கைய தொடாத. உனக்கு தான் கத்த தெரியுமா? எனக்கும் தெரியும். உன் மனசுல என்ன பிடிக்காம இல்ல, என் மேல உனக்கு கோபம். நான் தப்பு பண்ணிட்டேன்னு கோபம். சத்தியமா சொல்றேன் பிரியா, நான் வேணும்னு பண்ணல. என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஹாய் பிரியா, ஒன்னு ஒரு புதிய இடத்துக்கு கூட்டு போற வரியா? ஏய், நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசணும். அவன் வரமாட்டான். ஓகே, நான் வரேன் ரிஷி. ஆனந்த்.
வராத. ரிஷி வண்டி நிறுத்து. பாய். டேய் பிரியா, பிரியா, நான் சொன்ன இடம் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. நீ அங்க வந்தா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவ. நான் என்ஜாய் பண்ற மூட்ல இல்ல. அண்ணே என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிறேன்? எல்லாம் வெறுத்துருச்சு. எல்லாமா வெறுத்துருச்சு? ஆமா. ஆ, கடவுளே, இதுக்கு நீதான் காரணம். அடிச்சிருக்க. இதான் சாக்குன்னு அடிக்கிறேன் நீ. தொப்பி எதுனே? தொப்பி கடை ஒருத்தர் கிடந்துச்சா? அதான் கடைக்கார விரட்டுறா. யாரு ஒட்டமாடி பஸ்ல யாரு? இது என்ன புடிச்சு வாங்கடா. அண்ணே முடியலண்ணே. ஆமாடா, நீ ஓடி வந்ததுக்கு கைய காலாத வெள்ளக்காரண்டே கொடுத்துருக்கான் போல இருக்க. கரெக்டா சொன்னீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணே பசிக்குது. பசிச்சா சாகு ஏன்ட்ட வந்து கேக்குற? இந்த வாயால சொல்லக்கூடாது. ஏன் என் வாயில புண்ணு வந்திருக்கா? நல்லா வாயின்னு சொன்னேன். பசிக்குது. அதுக்கு என்னடா பண்ண சொல்றான்? நான் வேணா ஒரு கடையில போய் சுட்ட ரொட்டி சுட்டுட்டு வந்துட்டுமா? சுட்ட ரொட்டி எப்படா திரும்ப சுட முடியும்? நீங்க சொல்ற சுடுலண்ணே இது. திருடிட்டு வரீங்களா? ஏன்டா இந்தியாவை கவலைப்படுத்துற எடுபட்ட பயல? பசிக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சீமந்தமா? ஒரு வாரம் சோறு வெந்து போச்சுன்னா ஒத்த பருக்க எடுத்தாடா ரசிக்கு பாக்குறான். அந்த மாதிரி தான்டா ஒருத்தன் தப்பு பண்ணா இந்தியாவுக்கே கவலைம்டா. கலசுறப்பட என்ன பண்ண போற? கால்ல விழ வந்தனே. சொல்லிடுச்சுடா, கப்பனு கீழே போற. இந்த பா, நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது லெப்ட் சைடுல அப்படியே அமைக்க தூக்கி விட்டு எறிஞ்சிருவேன். நாரப்பட காசாமாவா? நானே வழி தெரியாம வெறி பிடிச்சு தெரியுறேன். ஐயோ, அடுப்ப பத்த வச்சு பால் காய்ச்சற மாதிரி எல்லாம் புகை வருது வாயில இருந்து. என்னப்பா ஆனந்து, சிக்கன் சாப்பிடு. இல்ல பாட்டி, நான் வெஜ்ஜுக்கு மாறிட்டேன். எனக்கு தயிர் சாதம் இருந்தாலும் தலைக்கறி கண்டிப்பா வேணும். கிடைச்சதெல்லாம் கருவாடு மீன் கறி அவ்வளவு உள்ள தள்ளிக்கிட்டு இருப்ப. இப்ப நம்ம காய்கறிக்கு மாறி இருக்க. நமக்கு பிடிச்சது கிடைக்கணும்னா நமக்கு பழகுன சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்ல பாட்டி. குட் பை. ஹாய் பிரியா. ஹாய். வா கார்ல போய் சாப்பிடலாம். ஓகே. நான் அங்க போறேன். ஏய் நில்லடி. இது பார், டீ போட்டுல பேசாத. ஏய் அப்படிதான் பேசுவேன். நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன வெறுப்பேத்த தான் அந்த ரிஷி கூட பேசுற, அவன் கூட போற. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இந்த பார், உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா நீ அந்த ரிஷியோட பேசுறது சுத்துறது எனக்கு பிடிக்கல. நான் யார் கூட பேசணும் போகணுங்கிறது ஏன் இஷ்டம். உனக்கு தான் அந்த கல்யாணி இருக்காங்களே, அவங்க கூட போய் ஜாலியா இருக்க வேண்டியதானே? உனக்கு எனக்கு தானே சண்டை, எதுக்கு அனாவசியமா அவங்கள தப்பா பேசுற? அவங்க தப்பானவங்கதான். ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தத்துக்கு மட்டும் ஆம்பளை தேவைப்படுதா? பணத்துக்காக உடம்பு விக்கிற விபச்சாரிக்கும் கல்யாணிக்கும் என்ன வித்தியாசம்? அவளும் தப்பானவதான், நீ தப்பானவதான், ரெண்டு பேரும் தப்பானவங்கதான். ஆனந்த் விடுங்க சார். பணத்துக்காக உடம்பு வைக்கிற விபச்சாரிக்கும் கல்யாணிக்கும் என்ன வித்தியாசம்? சாரி சார். சந்தோஷமா இருக்க வேண்டிய டூர் இது. என்னால கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க சார்.
இன்னைக்கு பார்த்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு மியூசிக்கோட டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். யாருக்கு இந்த வெட்டுற மாதிரியே இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏற்கனவே நம்ம ஊர்ல ஒரு கிராமத்துக்குள்ள மெயின் ரோட கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு பத்தாதாடா. இப்ப நான் வெளிநாட்டுல வேற வந்து அட்ரஸ் தொலைச்சு சந்து வந்தெல்லாம் சீரியலுமா நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே என்கிட்ட போன் நம்பர் இருக்கு. 60 கிலோமீட்டர் ஓட விட்டு சொல்றேன்னா அறிவு கிட்டவனே முதல்ல சொல்லப்படாதா? ஆனா போனலையே. வெறும் நம்பர் தான் இருக்கா? உன்னைய டேய் ஏதோ ஊர் குரல் கேக்குதே. டேய் இங்க பாரு, ஒருத்தன் நம்ம ஊர் தமிழ்ல பேசிட்டு வராடா. வேற என்ன விஷயம்? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயா நீங்க தமிழ்நாடா? ஆமா. தமிழனா? ஆமா. ஐயோ ஐயோ, உம்பட பண தெய்வம் குறுக்க குண்டாங்குதிரா ஓடி வந்த மாதிரியே இருக்கு. ஐயா ஐயா, நாங்கள் தமிழன் ஐயா. கையில வச்சிருந்த அட்ரஸ் தொலைச்சு விட்டோம். ஆனா போன் நம்பர் மட்டும் இருக்கியா? நீங்க ஒரு சின்ன ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன வேணும்? இந்த போனை கொடுத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க நம்பரை போட்டு எங்களை கூட்டி வந்த குரூப்போட போய் சேர்ந்துருவோம்யா. நம்ம ஊர் தானே? ஆமா. சரி, பேசிட்டு கொடுங்க. கொண்டாங்க கொண்டாங்க ஐயா. போடுறா 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 போடுறா. நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? ஃபேமிலி பூரா இங்கே தான் இருக்காங்க. ஆமா. எப்படிமா இருக்கீங்க? கன்னியாகுமரியில மழை பெய்யுதாமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? கன்னியாகுமரியில இருக்கிற எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா, தங்கச்சிக்கு பிரசவம் நல்லா ஆயிடுச்சா? மச்சானுக்கு காலடி படிச்சா பரவாயில்லையா? இந்த சுப்பிரமணி சைக்கிள் எடுத்துட்டு போனா கொண்டு வந்து கொடுத்தானா? என்னது கொடுக்கலையா? அவன் போன் நம்பர் கொடுங்க. அம்மா லைன்ல இருக்காங்க. ஐஎஸ்டி லோக்கல்ல நம்ம ஆளுங்களுக்கு போன் பண்ண சொன்னா நீ சொந்த பந்தத்தை அவசாரிக்கிற. நீ உன் குரவழியில நரம்பு தாத்தா பேச படிக்க கொஞ்சம் லூஸ் விடுங்க. சார் இங்க வாங்க. உங்க போனை போட்டு உடைச்சிருக்காரு, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. ஆரம்பிங்க. நம்ம ஊர்க்காரன்னு சொல்லி போனை கொடுத்தா இதுல ஐஎஸ்டி வேற பண்ணிட்டு போனை வேற போட்டு உடைக்கிறியா? போனுங்கிற மரம் ஐயோ, விரட்டுறவங்க என்னைக்கு ஏறிக்கிட்டே போவே. நான் என்ன பண்ணேன்? அடே என்னை கோர்த்துறதே உனக்கு நிறையா போட்டா. குள்ளப்பலடா நின்றா. Anand, I love you. I just came to see you. I'm longing for you. Catch me, chicken, honey. Catch me. Want the cards? Yeah, take it. I love you, Anand. என்ன வெறுப்பேத்துறதுக்காக நீ இதெல்லாம் செட் பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? Feel free. நான் ஒண்ணு உன்ன மாதிரி கோவப்பட மாட்டேன், ஆத்திரப்பட மாட்டேன், கை நீட்டி அடிக்க மாட்டேன். டேய் எல்லாம் நீ பார்த்த வேலைடா, நீ பார்த்த வேலை. ஒழுங்கா கூட்டத்தோட கூட்டமா ஊரை சுத்தி பார்த்துட்டு சொந்த ஊர் போயிருக்கலாம்ல. என்ன மாதிரியே ஒருத்தருக்கான அவங்க சொல்ல, அவனை பார்த்தே ஆகணும்னு நீ சொல்ல. உடனே நான் அவனை பார்க்க, அவன் என்னைய பார்க்க, ஒரு கோடாரி எடுத்துட்டு ஒரு முட்டைப்பை பின்னாலே விரட்ட, அவனுக்கு பயந்துட்டு அல்லைய கையில பிடிச்சி ஒடியாந்தா வர்ற வழியெல்லாம் வம்பா. ஏன்டா அப்படி? எப்படியோ லண்டனை சுத்தி பார்த்துட்டோம்ல. நீ சுத்தவே முடியாது. பாவி பய பஞ்சம் வந்து இங்க பாட்டு சத்தம் கேக்குது. பாட்டு சத்தமா? பாடு ரெண்டு மதிர வெல்ல. ஆமாடா, என்னடா நம்ம ஊர் நாட்டுப்புற பாட்டு கேக்குது. இது பறவையோட குரல்ல. பரவாயில்ல பரவாயில்ல. வா போய் பாத்துருவோம். ஹலோ ஆனந்த், லண்டன்ல எடுத்த போட்டோகிராஃப். ஏய் பிரியா எங்க? ஓ டோன்ட் வரி நான் பாத்துக்கிறேன். ஓகே பை. நேரம் போற வண்டி எங்க போய் தங்கும் ஐயா? ஐயா இந்நேரம் போற வண்டி எங்க போய் தங்கும்? எங்கேயுமே தங்க முடியலத்தா. எங்கடா போனீங்க? அதையா கேக்குற? அப்ப அதை விட தங்குவது தருவக்கலாம். எந்திரி போல, நீங்க எந்திரிச்ச போல. ஹாய் பிரியா, போட்டோகிராஃப் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரியா மத்தவங்களாம் எங்க? கடைக்கு போயிருப்பாங்க. ஓகே ஐ ஜஸ்ட் கம். ரிஷி, வாட் பிரியா? அவங்க 2 பேரும் நம்மள ஃபாலோ பண்றாங்க. ஆரா அது நின்னுட்டு இருக்காங்களே, அவங்க தான்.
யாரா சொல்டா. சார் அந்த பொண்ணை பின்தொடர சொல்லி ஒருத்தர் பணம் கொடுத்தார். யாரா கொடுத்தது? ஆனந்த். ஐம் சாரி பிரியா. ஆனந்த் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு ஆனந்த் ஏன் இப்படியெல்லாம் பண்றான்? ரியலி ஐம் சாரி. அவன் பண்ணதுக்கு நீயே சாரி சொல்ற? பிரியா வெளியே வா. பிரியா வா வா. ஆனந்த் எதுக்கு சத்தம் போடுற? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நீ யாரும் என்ன சத்தம் போடான்னு சொல்றதுக்கு? நான் இப்பவே அவளை கூப்பிடுறேன். ஆனந்த் நான் உன்னை பிரியா ரூமுக்கு போக விட மாட்டேன். நீ தான் வாட்ச்மேனா? என்ன பிரியா பின்னாடி சுத்துற நீ? நான் பின்னாடியும் சுத்துவேன் முன்னாடியும் சுத்துவேன். எந்திரிச்சு விடாதீ. அடி, உன் கை வலிக்கிற வரைக்கும் அடி. அடி. நீ குடிச்சிருக்க. உன்னை பிரியா ரூமுக்குள்ள விட மாட்டேன். பிரியா ஒண்ணு பண்ணிடாத. அறிவில்லை உனக்கு? ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிற? ஏய், சீப்பா நடந்தது நீயா நானா? நீதான். உன்னோட புத்தி தான் சீப்பா போயிட்டு இருக்கு. அந்த கல்யாணியோட இருந்ததை பார்த்தப்போ உன்னோட கேவலமான என்ன புரிஞ்சுது. என்ன வெறுப்பத்தை ஒரு வெள்ளக்காரி வச்சு டிராமா பண்ணிய, அது உனக்கு சீப்பா தெரியல? போட்டோல ஏன் பின்னாடி நிக்கிற மாதிரி நின்னுட்டு அந்த கல்யாணிய பாத்துட்டு இருந்திய, அது ரொம்ப நல்ல விஷயமா? நான் ரிஷியோட போய் என்ன பண்றேன்னு பாக்குறதுக்கு ஆளுங்களை அமிச்சிய, அதுல இருந்தா நீ எவ்வளவு சீப்பானவன்னு தெரியுது. பிரியா, ஐ லவ் யூ. கம் ரிஷி. அவ சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா சார் உங்களுக்கு? நான் தண்ணி அடிச்சேனா அவ அடிச்சாலான்னு புரியல சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். அவளை லவ் பண்ணதான் தப்பு. மேடம், அன்னைக்கு ஏதோ, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணனா மேடம்? அன்னைக்கு நீங்க ரூமுக்கு வான கூப்பிட்ட போது சாரி மேடம் நான் குடிச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா என் காதலும் போயிருக்காது, உங்க மரியாதையும் போயிருக்காது. கிமு சார், நீங்க சொன்ன மாதிரி என் லவ் ஃபெயில் தான். ஃபெயில் தான் சார், கண்டிப்பா ஃபெயில் தான். ஃபெயில். பிரியா, தேங்க்ஸ். எனக்காக தானே நீ ஆனந்த் கிட்ட சண்டை போட்ட, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிரியா, இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் டின்னர் போலாமா? உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். போலாம்.
Electrify action, you go now. Electrify, electrify. Identify fiction, you go now. Be qualified, be qualified. You take my breath away. You take my soul away. இந்த போட்டோவை தானே தேடுறேன். ஏன்னா இதுல இருக்க போட்டோவை பார்த்தா அந்த பொண்ணு பிரியா கத்திக்கிட்டே இருக்கு. நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணுங்கிறது இந்த பாட்டியோட ஆசை. அதீஷ், இன்னைக்கு செஞ்சல்ஸ் ஹோட்டல்ல ஒரு ஹாலிடே ரூம் புக் பண்ணுண்டா. இன்னைக்கு பிரியாவை. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஹெல்ப் யூ? தமிழ் தெரியுமா? தெரியும். இந்த போட்டோஸ்லாம் இங்க தான் பிரிண்ட் பண்ணதா? எஸ். கிராபிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. யார் பண்ணது? நான் தான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரிஷிதான். பிரியாவோட சந்தோஷமா இருக்கணும்ன்ற அவனுக்கு ஆசை. உன்னை அவாய்ட் பண்ணணும் அவன் திட்டம் போட்டான். அதுக்காக அவன் எங்களுக்கு பணம் கொடுத்தான். இன்னைக்கு அந்த பொண்ணை கெடுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டு போறான். காத்திருந்த அந்த பையன் கண்கலங்கி நிக்கையிலே நேத்து வந்த ஒருவனோடு டின்னருக்கு போவது என் கண்ணம்மா, அடி கண்ணம்மா. Identify fiction, you go now. Be qualified. You take my breath away. You take my soul away. Wanna ever be a king? Wanna ever be a rogue? ஆனந்து, நீ கிளம்பி போனது பிரியா அந்த ரிஷியோட போயிட்டா. போட்டோ எடுத்துட்டு போனியா? என்ன ஏதுன்னு கவனிச்சியா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரிஷி தான் பாட்டி. அடப்பாவி, நாட்டு வெடிகுண்ட கவி வீசி விட்டு நல்லவே மாதிரி நடிச்சிருக்கேன். நீ உடனே பிரியா பார்த்து எல்லாத்தையும் சொல்லு. எப்போ என் மனசை புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டாலோ அவளுக்கே உண்மை தெரிஞ்சு திரும்பி வரட்டும். இன்னைக்கு ரிஷியை பத்தி தெரிஞ்சிடும். என் காதல் உண்மையான காதல்னு அவளுக்கு புரியும். எத்தனை பக்குவமா பேசுறப்பா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுக்கு பட்டாதான் தெரியும். ஜஸ்ட் மினிட்டா இரு. பிரியாக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா
அதுக்கு நாம தான் காரணமாயிடுவோம். Hey, just for you. ஹே, எதுக்கு? Just gift. Take it. One second. ஹலோ ஹலோ பிரியா, என்ன சொல்ல? அந்த ரிஷியை நம்பாத. உன்னை கெடுக்கிறது கூட்டிட்டு போறான். என்ன சொல்ற? ஆமா பிரியா, உண்மையாவ சொல்ற? முதல்ல அவங்கிட்ட இருந்து வர பாரு. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே வா. எங்க இருக்க போ? இந்தியால இருக்கேன். திருச்சிக்கு பக்கத்துல மலைக்கோட்டையில. ஒருத்தரை பத்தி அனாவசியமா பொய் சொல்றது நிறுத்து. ஆனந்த், என்னாச்சு? அவ என்ன நம்பல சார். எல்லாம் நேரா பார்த்தா தான் நம்புவா போல இருக்கு. யார் பிரியா போன்ல? வேற யாரு? ஆனந்தா. என்ன சொன்னா பிரியா? நீ என்ன கெடுக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறியா? பிரியா, ஆனந்த் சொன்ன மாதிரி நான் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க முயற்சி பண்ணுவேன். அதே மாரி நீ என்ன கெடுத்துட்டேன்னா தண்டனையே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவேன். நீ என்ன நம்புறியா? என்ன மடத்தனமான கேள்வி இது? உன்னை நம்பலனா கூட வந்திருப்பேனா? என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுமா? நீ பிளே பாய்னு தெரியும். அதுக்கு காரணம் உனக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம். உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்வேன், உனக்கு அம்மா இல்ல, கரெக்டா? நம்ம பண்ண தப்பால பிரியா ரிஷிகிட்ட ஏமாந்துருவானு பயமா இருக்கு. நோ, இல்ல பிரியாவுக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. நோ கல்யாணி, நோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம அப்படி பண்ணதுனால ரெண்டு பேரும் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டோம். இல்ல இல்ல கல்யாணி, நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க கல்யாணி, ப்ளீஸ் ப்ளீஸ். அது ஈகோ. எனக்கு ஏன் ஈகோ? நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? வேணா நம்ம ரெண்டு பேரும் போய் மன்னிப்பு கேட்போமா? மன்னிப்பா? அவங்க நம்மள மன்னிச்சிருவாங்க? ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இல்ல, நிச்சயமா நிச்சயமா நம்ம மன்னிப்பாங்க. Believe me, நிச்சயமா அவங்க மன்னிப்பாங்க. They will forgive us. Thanks பிரியா. It's okay. Bye. ஏய் இரு. இத வாங்கிக்க. Thank you so Thank you. much. Take care. கண்மணி யாரடி கட்டு கூந்தல் ஆரடி கட்டிலுக்கு நெத்தை போடு. கண்மணி யாரடி கட்டு கூந்தல் ஆரடி கட்டிலுக்கு நெத்தை போடு. யானை முக சாமி எங்க ஆனை முக சாமி, ஆள வந்த சாமி எங்க ஆனை முக. இத்தனை வருஷமா லண்டன்ல இருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கே வந்திருக்கேன். அதுக்கு காரணம் நீதான். பிரியா கிட்ட விஷயத்தை சொல்லிடலாமா? பிரியா, என்னை விட பக்கத்துல தான் இருக்க. உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா போலாமா? ஓகே. ஆனந்த் கிட்ட சொல்லிடலாமே. காதலை வெறுத்தவங்க காதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. நான் உண்மையிலேயே ஆசைப்பட்டது இதுதான். கங்க்ராட்ஸ். நேத்து நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். அன்பும் பாசமும் இல்லாத வாழ்க்கை நரகம் சார். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பையன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பாய். சொல்லிடலாமா? வேணாம்,
சொன்னா நம்மள தப்பா நினைச்சு போனோம்னு தெரியல. நம்ம மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காம. அண்ணே, நாளைக்கு நம்ம எல்லாரும் இந்தியாவுக்கு போறோம் தெரியுமில? ஆமா, அதுக்கு என்னப்பா? நீங்க இந்தியாவுக்கு வந்ததுமே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னடா ஹெல்ப்? எங்க ஊர் கன்னியாகுமரியில உங்க காலடி படணும்னே. என்னடா திடீர்னு இந்த ஆசை? ஆமாண்ணே, நீங்க எங்க ஊருக்கு வர அன்னைக்கு டிக்கெட்டை போட்டு கலெக்ஷன் பண்ணி ஊரையே கூட்ட போறேன். போஸ்ட் அடிக்க போறேன், கட் அவுட் வைக்க போறேன், மேடை போட போறேன். அவளை ஏன் உங்களை வச்சு பெரிய ஷோ பண்ண போறேன். டேய், ஷோ பண்ற அளவுக்கு அப்படி என்னடா என்கிட்ட இருக்கு? அப்படி இல்லனே, உங்களுக்கே தெரியாத ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குனே. என்கிட்டயா? என்னடா பவர்? அதாவதுனே, எங்க ஊர் சைடு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஓடுதுனே. சரி, அது எங்க ஊர்ல நிக்கிறது இல்ல. சரி, நீங்க ஒத்த கையில அதை நிப்பாட்டுறீங்க, அதுவும் லெப்ட் ஹேண்ட்ல. அதை ஷோ ஆக்கி அது மூலியமா நான் கோடீஸ்வரன் ஆப்பறேன். ஒரு பேச்சுக்கு ரயில நிப்பாட்டுவேன்னு சொன்னா ரயில் முன்னால நிறுத்தி என்னை கொல்லவாடா பாக்குற குள்ளப்பனை. உன்னை பிளேட்ல இருந்து நான் தள்ளி விடல, எங்க ஆத்தா வள்ளிக்கு பறக்கலாடா வாடா. மனசுக்குள்ளேயே என்ன பாராட்டிட்டு போறாரு. வணக்கம். நாளைக்கு நம்ம எல்லாரும் இந்தியாவுக்கு போறோம். உங்களை என்னால மறக்கவே முடியாது. அப்படி மறக்க முடியாத விஷயங்களை நீங்க எல்லாம் வந்து ரெண்டு ஒரு வார்த்தை பேசிங்கன்னா ரொம்ப பிரியா, என் காதலை நீ ஏத்துக்கிறியா இல்லையான்ற முடிவை கடைசி நாள் பேசிக்கலான்னு முடிவு பண்ணோம். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த முடிவா இருந்தாலும் நாளைக்கு அந்த இடத்துக்கு நீ வருவேன்னு நான் நம்புறேன். பிரியா, பிரியா வரணும். இந்த டூருக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். முக்கியமா உண்மையான காதலை பத்தி, அதுவும் ஆனந்த் பிரியா காதல். நானும் தான். நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு கொண்டிருக்கோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா. பிரியா, ஆனந்த் மேல எந்த தப்பும் இல்லை. நாங்க தான் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சோம். உங்ககிட்ட தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க பண்ண துரோகம். பிரியா, ரிஷி உன்னை அடையணுங்கிறதுக்காக தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு பழி ஆனந்த் மேல போட்டான். நீயும் ஆனந்தும் தான் சேரணும், சந்தோஷமா இருக்கணும். பிரியா, இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் எங்களையும் தயவு செய்து மறந்துருமா. முடிஞ்சா எங்களை மன்னிச்சிருமா. பிரியா, உன்னை எவ்வளவு நம்பின, எப்படி ஏமாத்திட்ட? நான் உங்ககிட்ட தப்பான இடத்துல தான் பழகினேன், ஒத்துக்கிறேன். என்ன பத்தின எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, அந்த ரிஷி செத்துட்டா. நீ புது ரிஷியா? நீ எனக்கு வேணும். இல்ல, முடியாது. ப்ளீஸ் பிரியா, பிரியா ப்ளீஸ், ப்ளீஸ் பிரியா, பிரியா பிரியா ப்ளீஸ், ப்ளீஸ் பிரியா, பிரியா. ஆனந்த் உயிரோட இருக்க முடியாது. பிரியா, என்ன சொல்ற? என்ன விட்டு போன ஆனந்த் உயிரோட இருக்க மாட்டான். நீ அவன்கிட்ட போன அவனை கொல்ல சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்க. நான் போன் பண்ண ஆனந்த கொன்னுடுவாங்க. ஆனந்த் உயிரோட இருக்கணும்னா நீ இங்கதான் இருக்கணும். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். பிரியா, லவ் யூ. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா நான் அவன் மேல வச்சிருந்த காதல் அப்படி.
எந்த முடிவு எடுத்தாலும் நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். உனக்கு என்ன பிடிக்கல, உனக்கு எனக்கும் ஒத்து வரும்னு நான் நினைச்சேன். இல்ல, வராது. பிடிவாதம் எல்லாருக்கும் அவசியம், ஆனா வீண் பிடிவாதம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை நீ விட்டு வருவன் இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்த, இனிமேல் வேஸ்ட்னு தோணுது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன் மேல நான் வச்சிருந்த காதல் உண்மை. நான் உன்னை ஏமாத்தல, துரோகம் பண்ணல. நான் பண்ண தப்பு ஒரு விபத்து, அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நீ நினைச்சிட்ட. அதுக்கு தண்டனையா என்ன மறக்க முடிவு பண்ணிட்டேன். என்னால உன்னை மறக்க முடியாது, மறக்க முயற்சி தான் பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷமா இந்த ஊருக்கு வந்தேன், காதலோட திரும்பி போறேன். ஆனா மனசு மட்டும் வலிக்குது. என்னால நண்பனா உன்னை விட்டு பிரிய முடியாது, காதலனா பிரியறேன். குட் பை. அதை இங்க சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேரும் பேசின இடத்துக்கு போய் உன்னை மறந்துட்டேன்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு போவேன். பிரியா, ஆனந்தா உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டானே, என் கூட வா பிரியா. ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ். பிரியா, கிழிஞ்சிச்சுடா. நம்ம இன்னைக்கு இந்தியாவுக்கு போன மாதிரி தான். அந்த ரெசிப்பை லண்டன்ல நம்மளை சுத்தி காட்டாத ஒரே இடம் ஜெயில் தான். அதை காட்டிடுவேன். ஐயா, நம்மள ஃபாரின் ஜெயிலுக்கு போறோம். என்னடா இதுக்கு போய் சந்தோஷப்படுற? டூரா போனா மொல்ல மாதிரி. ஹலோ ரிஷி, நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். அவசரப்பட்டு கோவத்துல எந்த முடிவும் எடுத்துறாத. நோ, எனக்கு பிரியா வேணும். தயவு செய்து நான் சொல்றத கேளு. நோ. ஹலோ ரிஷி, ப்ளீஸ். ஹலோ ரிஷி, நாங்க எல்லாரும் இந்தியாவுக்கு சந்தோஷமா போகணும். அது உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். ரிஷி, இந்நேரம் ஆனந்தும் ரிஷியும் கட்டி உருண்டுருப்பானுங்க. ரிஷி ஆனந்த க்ளோஸ் பண்ணிருப்பான். போலீஸ் 50 பேரையும் தூக்கிட்டு போய் தனித்தனியா வச்சு வெளுத்தெடுக்க போகுது. இப்ப சந்தோஷப்படுறா? இவ்வளவு இருக்கா? என்ன அவ்வளவு குதிக்கிற நீ? ஏண்டா இவ்வளவு இல்ல, இன்னும் இருக்குடா. வேணும் கூப்பன்ல வந்தோம்ல, நம்மளுக்கு எது வேணும்? இன்னும் வேணும். பறவை என்ன? இனி எங்கேயும் பறக்க முடியாது. எல்லாருக்கும் தனித்தனி ஜெயில் தான். நல்ல நாள் பொண்ணு நாளைக்கு ஜெயில ஆளுக்கு ஒரு லட்சியம் தருவாங்க. லபக்குன்னு முடிங்கிட்டு காதல் இருக்க பஞ்ச மூக்குல வச்சுட்டு அப்படியே படுத்துற வேண்டியதுதான். சோசிக்கிற மாதிரியே சொல்றீங்க. லண்டனுக்கு வந்ததுல இருந்து தெரு தெருவா நிக்க வச்சு சோறு போட்டானுங்க. அப்பவே பாதி ஜெயில் மாதிரி இருந்துச்சு. இப்ப ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு அனுப்புறானுங்க. இருந்தாலும் நாங்க அள்ளி போட்டோம்ல. உள்ள போட போறான்ல, உள்ள போட போறான்லடா. வெறுப்பேத்தாத, வீணாடி படிச்சது போக.
Love you. உன்னோடது எதையும் நான் திருடல. எனக்கு சொந்தமானது மட்டும் நான் கூட்டிட்டு போறேன். ஹலோ, என்ன மச்சி? ஆனந்தங்கப்பா. அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான். பிரியா, ஆனந்த் பின்னாடி போயிட்டு இருக்கா. நீ பிரியா பின்னாடி போயிட்டு இருக்க. உன் பின்னாடி யார் வர்றது? நல்ல ஆம்பளை கிழகு, நீ காது வச்ச பொண்ணு உன் பின்னாடி வர வைக்கணும்.